ஒட்டன்சத்திரம் அருகே கண்ணனூரில் 200 வருடங்களாக வழிபடும் அருள்மிகு ஸ்ரீ காரியசாமி திருக்கோவிலில் 40 கடாய்கள் வெட்டி பொதுமக்களுக்கு அன்னதானம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே கண்ணனூரில் 200 வருடங்களாக வழிபடும் திருக்கோவில் அருள்மிகு ஸ்ரீ காரியசாமி மலைப்பகுதிகளில் மிக முக்கியமான திருக்கோவிலாக இருக்கிறது. வடகாடு, கண்ணனூர், பாச்சலூர், பால்கடை மற்றும் பல்வேறு ஊர்களிலிருந்து தீர்த்தங்கள் எடுத்து வந்து ஸ்ரீ காரியசாமி திருக்கோவிலுக்கு தீர்த்தம் செலுத்தினார்கள். வருடம் ஆடி வெள்ளியை முன்னிட்டு மாபெரும் அன்னதானம் நடைபெறும். அதேபோல் இன்று 21வது ஆண்டு சாமி கும்பிடு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் சுமார் 40 கடாய்கள் வெட்டி ஸ்ரீ காரியசாமிக்கு படையல் வைத்து வழிபட்டார்கள். அதன் பிறகு பொதுமக்களுக்கு சுமார் 2000 பேருக்கு மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது. அன்னதானம் காலை 9 மணி முதல் இரவு 7 மணி வரை சாப்பாடு, மட்டன் குழம்பு, மட்டன் வறுவல், ரசம் ஆகியவற்றை பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன. பொதுமக்களும் அன்னதானத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் தலைவர் பெரியசாமி, பூசாரி பெரியான், மொட்டையன், சடையன் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஒட்டன்சத்திரம் கண்ணனூர் கும்பலாமரத்துப்பட்டி அருகில் உள்ள காரியசாமி கோயில் 35 வருட காலமாக விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் இந்த வருடம் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அன்று 45 கிடாய் வெட்டி 2000 பேருக்கு சிறப்பு அன்னதானம் நடைபெற்று சிறப்பாக அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது பாரம்பரியமாக ஒரு 200 வருஷமாக பெரிய மூத்தவர்கள் எல்லாமே வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் அது தொன்று எல்லோரும் ஊர் மக்கள் அனைவரும் ஒரு 15 கிராமம் சேர்ந்து மற்றும் வெளியில் இருக்கிற நபர்கள் அனைத்து பேரும் சேர்ந்து சிறப்பாக வழிபாடு செய்து கொண்டு அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வரும் காலங்களிலும் இது மாதிரி சிறப்பாக நடைபெறும். ஒட்டன்சத்திரம் வரகாடு பஞ்சாயத்து கண்ணனூர் அருகில் உள்ள காரியசாமி கோயில் 35 வருஷமா வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் ஆடி வெள்ளிங்கிறதுனால 40 கடா வெட்டி 2000 பேருக்கு அன்னதானம் வழங்கியிருக்கோம். இது ஒரு பாரம்பரிய ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி பிடிச்சி இந்த தெய்வம் இருக்குது. எங்கள் வயசுக்கு முன்னாடி பிடிச்சி பெரியவர்கள்லாம் அப்படியே ஒரு இதாக வச்சுருந்தாங்க. நாங்கள் அதை நல்ல தலைமுறையாக வச்சு நாங்கள் அதை நல்ல முறையாக நீட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. எல்லா பகுதி மக்களும் சாமி கும்பிடுவாங்க. சிறப்பான தெய்வம். ஒவ்வொரு வருடமும் இதே மாதிரி சிறப்பாக தான் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். 35 வருஷமாக நடத்துகிறோம்.